டெரிவேட்டிவோட ஸ்கொயர் ஓகேங்களா? அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இதுதான். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக். Prove that first derivative dou by dou x of modulus of f of z whole square plus இது தனி ஸ்கொயர் dou by dou y of modulus of f of z whole square equal to தனி மாடுலஸ் f dash of z in whole square. கரெக்டாக கண்ணு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஈஸியான ஒரு 4 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணுவோம். இதில் வந்து ஓகே இதான் இல்லைங்க டவுட். ஓகே நோ டவுட். இப்போ எடுத்த முடியும் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சிஆர் ஈக்குவேஷன் யாரு, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். கரெக்டாக என்ன கரெக்டுங்களா? டவுட் இருக்குங்களா தம்பி? என்ன 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 பண்ண அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? அதுக்கப்புறம் ux ஈக்குவல் டு vy uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்னு எழுதுவோம். அவ்வளோதான், இதான் சிஆர் ஈக்குவேஷன். சரி, அனதர் ஐடியா, மாடலஸ் ஆஃப் இஜெட்டுக்கு என்ன ஃபார்முலா இப்போ நான் கொடுத்தேன். எஃப் ஆஃப் இஜெட் எப்படி எழுதலாம், u plus iv. u plus iv. ஓகே. u ஸ்கொயர் எழுதலாம் u ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் v ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே சார். ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இங்க ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் போடலாமா? இவனுக்கு என்ன வேல்யூ வரும் செக் பண்ணிடலாமா, இவனோட வேல்யூ. ஓகே சார். அப்போ நான் எல்கச்சஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு போடுறோம். எல்கச்சஸ் எடுக்கிறோம், அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு போடுறோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட். இதனோட வேல்யூ என்னன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் என்னன்னா ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டாக என்ன? ரூட் எக்ஸ் ஃபார்முலா என்ன, டெரிவேட்டிவ் ரூட் எக்ஸ் ஃபார்முலா என்ன கபிலேஷ்? டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் 1/2 ரூட் எக்ஸ். அப்போ இந்த ரூட் எக்ஸ் இடத்துல இந்த டேர்ம் இருக்குது. கரெக்டாக ரூட் எக்ஸ் எடுத்து இந்த டேர்ம் இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பிராக்கெட்ல 2ux 2u இன்ட்டு ux 2u இன்ட்டு ux பிளஸ் v ஸ்கொயர் 2v இன்ட்டு vx. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்லாத்துக்கும் காமன் ஆகுறாங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே டெனாமினேட்டர் 2 இருக்குது. கட் ஆயிடுமா? கட் ஆயிடுமா கண்ணு? ஆமாம் சார், 2 காமன் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். u இன்ட்டு ux பிளஸ் v இன்ட்டு vx டிவைடட் பை ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ இங்கே பாருங்க, இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கிறானா, இங்கே பாருங்க இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கிறானா, அதே மாதிரி இது ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? இப்போ கண்டுபிடிச்சது ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், டோ பை டோ எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ யூஎக்ஸ் பிளஸ் பி பிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் கட் ஆயிரும். ரூட் கட் ஆனால் யூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டுங்களா? இதே மாதிரி இப்போ என்னது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யோட ஆன்சர் நீயே சொல்லிடுவார். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யோட ஆன்சர் என்ன? u into uy வந்துடுறது நானும் ஹோல் ஸ்கொயர். ரைட் சைடு சொல்லுப்பா. u into uy plus v into vy the whole square divided by u square plus v square. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்து ஃபார்முலா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண ஆன்சர். சரிங்களா? ஆனா ஸ்கொயர் இருக்கு. அதான் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண சொன்னேன். அப்ளை பண்ணனுமா? ஓகே, அது கேக்கலாம். அப்ளை பண்ணிட்டு சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. ஓகே, அப்போ a ஸ்கொயர்னா u ஸ்கொயர் ux ஸ்கொயர் u இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1
யூ ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் பிளஸ் டூ இல்லை ஸ்கொயர். அப்படியே எழுதிருங்க சார். ஆ யூ ஸ்கொயர் இன்டூ யூஎக்ஸ் ஸ்கொயர் ஆ ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்டூ விஎக்ஸ் ஸ்கொயர் ஆ plus 2 ux 2 into ux vvx விவிஎக்ஸ் கரெக்ட். plus ம் u square ம் uy square ம் plus v square vy square ம் plus 2 uv uy vy divided சிங்கிள் by ஈக்குவேஷன் மட்டும் அப்ளை பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க. இது ux, இது ux vx. வந்துட்டு vy ஆ மாறும், uy வந்து என்னவாகும்? மைனஸ் minus vx vx ஆகும். ஆ மாறும். இது வந்து ux ஆகும். அப்ப இந்த ரெண்டு டைம் கட் ஆயிருமா? ஓ, மொத்தமா மாத்தாம ஏதாச்சும் ஒண்ணு மாத்தினாலே கேன்சல் ஆகும். x வேரியபிள் மட்டும் மாத்து. ரெண்டுமே ஒரே வேரியபிள். x xனா x க்கு மாத்து. இந்த y ஓகே. ங்கிற வேரியபிள் என்னவா மாத்துற? x க்கு மாத்திர அவ்வளவுதான். ஓ, 2 வேரியபிளையும் மாத்தணும் இது இல்ல. மாத்துனா அது ஏதாச்சும் கட் ஒண்ணு ஆகாது. மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மாத்துனா ஓகே கட் ஆகாது. சார். இது CR ஈக்குவேஷன் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. சரி. அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணு. இது என்ன பண்றீங்க? அப்ளை பண்ணி x க்கு மாத்து. இது என்ன கிடைக்கும்? vx ஸ்கொயர் கிடைக்கும். இது uy ஸ்கொயர் கிடைக்கும். uy ஸ்கொயர். ஓகே. பட் டினாமினேட்டர்ல u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் இருக்குனா வச்சுக்கோங்க. ஆமா சார். சரி. இப்போ xங்கிற டைம் ஒரு பக்கம் கம்பைன் பண்ணி yங்கிற பக்கம் ஒரு பக்கம். அதாவது uங்கிற டைம் என்னவா இருக்கு ஒரு பக்கம் கம்பைன் பண்ணி uv. கரெக்ட்டா? அப்ப u ஸ்கொயர் கரெக்ட்டாப்பா? ஆ ux ஸ்கொயர் பிளஸ் u ஸ்கொயர் vx ஸ்கொயர் பிளஸ் கரெக்ட்டுங்களா? ஆ u ஸ்கொயர் ux ஸ்கொயர் u ஸ்கொயர் uy ஸ்கொயர். அடுத்து என்ன? v ஸ்கொயர் vx ஸ்கொயர் பிளஸ் இது வந்து ux ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. v ஸ்கொயர் vx ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? vx ஸ்கொயர். கரெக்ட்டாப்பா? ம் டிவைடட் பை u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஓகே இது சார். கரெக்ட்டா தப்பா? இல்ல, கரெக்ட் சார். u ஸ்கொயர் இன்டு ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் இன்டு ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ம் டிவைடட் பை u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். கரெக்டாப்பா? ஓகே சார். இப்போ ரெண்டுக்கு காமன் யாரு? இவங்க ரெண்டு பேரும் தான் காமன். வெளியே எடுத்துருங்க. அப்போ ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்க. இப்போ என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த டேர்ம் கட் ஆயிருச்சு. அப்போ என்ன கிடைக்குது? ux ஸ்கொயர் பிளஸ் u vx ஸ்கொயர். கரெக்டா? பிளஸ் vx ஸ்கொயர். இது என்ன எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் z தி ஹோல் ஸ்கொயர். இது என்னது லெஃப்ட் சைடு? லெஃப்ட் சைடு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன பெரிய டேர்ம் இருக்குதோ அந்த பெரிய டேர்ம். ஸோ ஈக்குவல் என்னது? ஆர்ஹெச்எஸ். நம்ம ப்ரூஃப் வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர் மாதிரி உள்ளது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம்.